ஆயத்தம் பண்ணுங்கள். அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். Repent, for the kingdom of God is near. மனம் திரும்புங்கள். இதோ பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆனால் நீ யார்? நீ என்ன மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியா? இல்ல நீ தான் மேசியாவா? நான் கிறிஸ்து அல்ல. நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒருவனின் சத்தம் மாத்திரமே. கர்த்தருக்கான வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்களில் நடுவில் இருக்கிறார். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. தீர்க்கதரிசிகள் தொலைவில் கண்ட ரட்சிப்பு இப்பொழுது நம்மிடையில் நிற்கிறது. பலிபீடங்களில் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டிகளின் ரத்தம் ஒரு நாளை சுட்டி காட்டியது. இதுவே அந்த நாள். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மோசே, என் ஜனங்கள் நடுவே நான் வாசம் செய்ய எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு. மலையில் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே அதன் வடிவத்தையும் அதன் அளவுகளையும் அமைக்க வேண்டும். அக்காசியா மரத்தினாலே அதை செய்ய வேண்டும். தூய பொன்னினாலும் வெள்ளியாலும் வெண்கலத்தாலும் அதை அலங்கரிக்க வேண்டும். இந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் திரைச்சீலைகளின் நீளமும் அகலமும் நான் உனக்கு காட்டிய அளவுகளின்படியே இருக்கட்டும். அவை ஊதா, சிவப்பு, நீலம் கலந்த நெய்யப்பட்ட நூல்களாலும் மென்மையான சணல் நூல்களாலும் உண்டாக்கப்பட வேண்டும். நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே அந்த கூடாரத்தையும் அதன் எல்லா பொருட்களையும் அச்சமாக அமைக்க வேண்டும். ஏனெனில் நான் என் ஜனங்களின்றுவே வாசமாக இருப்பேன். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே,
பிரதான ஆசாரியனாக பிரித்தெடுக்கப்பட்டவன். கூடாரத்தின் அனைத்து சட்டங்களையும் நன்கு அறிந்தவன். பலிபீடத்தை குறித்தும் வெண்கல தொட்டியை பற்றியும் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நன்கு அறிந்தவன். எனினும் அவன் ஒரு சாதாரண அறைக்குள் செல்லுவது போல தேவனின் சந்நிதிக்குள் ஒருபோதும் நுழையவில்லை. அவன் அணுகுவதற்கு முன் தன்னை சுத்திகரிக்கிறான். சேவிப்பதற்கு முன் பரிசுத்த உடைகளை அணிகிறான். உள்ளே செல்லும் முன் தன்னை முற்றிலும் ஆயத்தப்படுத்துகிறான். எதற்கு இவ்வளவு சடங்குகள்? ஏன் இவ்வளவு விதிமுறைகள்? எத்தனை பலிகள்? இதற்கெல்லாம் அவசியம் என்ன? கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக பெரிய அளவிலான போராட்டங்கள் 2011 13 வரை நடைபெற்றது. அணுமின் நிலையம் காரணமாக கதிர்வீச்சு அபாயம், சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் வாழ்வாதார இழப்பு ஏற்படும் என்ற பயம் மக்கள் மத்தியில் இருந்தது. அணுமின் நிலையத்திற்குள் கர்ஜிக்கும் மிருகமோ, வானத்தை நோக்கி பாயும் தீப்பிழம்போ, அதன் வல்லமையை அறிவிக்கும் இடியொலியோ எதுவும் இல்லை. அபாயம் அதைவிட அமைதியானது. உலகின் இதய பகுதியில் மறைந்திருக்கும் ஒரு காணாத சக்தி அது. It is an invisible force hidden at the heart of the reactor. ஒளியற்றது, கண்களுக்கு புலப்படாதது, ஆனாலும் சாதாரண மனித அளவுகளை கடந்த பயங்கர வல்லமையுடையது. அங்கே அணுப்பிழவின் நிகழ்வில் நகரங்களுக்கு ஒளி தரும், இயந்திரங்களை இயக்கும், தேசங்களை காக்கும் ஆற்றல் வெளிப்படுகிறது. There in the splitting of the atoms, power is released. ஆனால் அதே ஆற்றல் கவனக்குறைவாக அணுகப்பட்டால் சத்தமின்றி காயப்படுத்தவும், கண்ணுக்கு தெரியாதபடி கொல்லவும் முடியும். ஆகையால் மனிதன் அதை சாதாரணமாக அணுகுவதில்லை. ஒரு சாதாரண அறைக்குள் நுழைவது போல அதன் முன்னிலையில் ஒருபோதும் செல்லுவதில்லை. பலவீனமான மனித மாம்சம் இத்தகைய வல்லமையை பாதுகாப்பின்றி சந்திக்க முடியாததால் நாம் நம்மை பயிற்றுவிக்கிறோம், அணிவிக்கிறோம், மறைக்கிறோம், ஒழுக்கப்படுத்துகிறோம். ஏனெனில் அணுவினுடைய ஆற்றலுக்கு அருகே செல்ல விரும்பினால் அதன் வல்லமைக்கு ஏற்ற நடைமுறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அணுகும் விதிகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். கட்டுப்பாடுகளுக்கும் எல்லைகளுக்கும் சுத்திகரிப்பிற்கும் இடையூறாத கண்காணிப்பிற்கும் நாம் கீழ்ப்படுகிறோம். நம் உடலை மூடிக்கொள்கிறோம், நம் சுவாசத்தை காக்கிறோம், நம் நேரத்தை வரையறுக்கிறோம். அணுவின் காணாத வல்லமைக்கு முன்னே மனிதன் நடுக்கத்தோடு செயல்படுகிறான். படைப்பின் மிகச் சிறிய மறைந்த பொருட்களில் ஒன்றான ஒரு அணுவிற்கே இத்தகைய பயங்கர வல்லமை இருக்குமானால், அணுவை மட்டுமல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்தரும் சர்வஞானியும் சர்வ வியாபியுமான தேவனை பற்றி என்ன சொல்லலாம்? ஒரு படைக்கப்பட்ட சக்தியையே அணுகுவதற்கு இவ்வளவு கவனம் தேவைப்படுமானால், சிருஷ்டிகர்த்தாவை அணுகுவதற்கு நமக்கு எத்தகைய கவனமும், எத்தகைய பயமும், எத்தகைய நடுக்கமும் தேவைப்படும்? ஆண்டுகளாக ஆசாரிய சேவையில் நடந்து வந்த பிரதான ஆசாரியர் இவர். அவருக்கு பிறகு இந்த பரிசுத்த பணியை ஏற்க வேண்டியவன் அவருடைய மகன். தந்தை மகனை கூட்டிக் கொண்டு தேவனுடைய கூடாரத்தின் ஆழ்ந்த ரகசியங்களையும் பரிசுத்த செயல்முறைகளையும் அர்த்தமுள்ள சேவையையும் நேரில் காட்டப் போகிறார். அபியூ, நான் அணிந்திருக்கும் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை பார். இந்த பரிசுத்த வஸ்திரத்தோட அர்த்தங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் நீ மறக்கக்கூடாத விஷயம் என்னவென்றால், என்னுடைய மார்பு பலகையை பார். இதில் இருக்கும் ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரை என்னுடைய மார்பிலே தாங்குகிறேன். நான் தேவனுக்கு முன் இருக்கும் போது என் மனதில் என் மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம் தான் அது. வா, உள்ள போலாம். இங்க பாத்தியா, நம்ம உள்ள நுழைவதற்கு பல வாயில்கள் இல்லை.
ஒரே ஒரு வாயில் தான் இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய சந்நிதிக்கு வர வேண்டும் என்றால் இந்த ஒரே வழியை தான் கடக்க வேண்டும். அந்த ஒரே வாயிலின் வழியாக நீ நுழைந்த உடனே உன்னுடைய கண்களுக்கு தென்படுகிறது என்னது பாத்தியா? இந்த இரத்தக்கரை பதிந்த இந்த பலிபீடம் தான். தேவனை சந்திக்கும் ஒவ்வொருவரும் முதலில் சந்திக்க வேண்டியது இதைதான். இங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. ஏன் தெரியுமா? பாவம் ஒரு விளையாட்டல்ல. இந்த பலி செலுத்துதல் எல்லாருடைய கண்களுக்கு தெரிகிற மாதிரி வெளியரங்கமாக நடக்க வேண்டும். எனக்கு இந்த ரத்தம் சிந்துறது, இந்த பலி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. தேவன் சும்மா மன்னிச்சிட வேண்டியதானே? அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லையே. செஞ்ச பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு சும்மா மன்னிச்சிட்டேன்னு சொன்னா போதுமா? கிரயம் செலுத்தாமல் மன்னிப்பு இல்லை. எனக்கு இந்த கிரயம் ஏன் செலுத்தணும்னு இன்னும் புரியலையே. அங்கிள் ஒரு நிமிஷம், உங்க பையனுக்கு எங்க பாஷையில சொன்னாதான் புரியும் போல. இந்த வீடியோவை பாருங்க. மாப்பிள்ள நிறுத்துறா. ஏன்டா டேய் சாப்பிட்டு போலாம்டா. என்ன சொல்ற? காசு வேற எடுத்துட்டு வரல. டேய் இன்னைக்கு ஏன் நினைக்கிறான்? என்ன சொல்ற? சொல்றா. டேய் தெரியாம மறந்துட்டேன்டா. என்னடா சொல்ற? நானும் எடுத்துட்டு வரலடா. ஒரு ரூபா எடுத்துட்டு வரல நானு. என்னடா பண்ற? சாரா தெரியாம டேய் சாரா. டேய் என்ன பண்ற? சரி விடு வா. பில்லு யாரண்ணா கட்டுறோம்? பில்லு நான் தான் பே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் பர்ஸை மறந்து வீட்டில் சொல்லண்ணா. ஆனால் ஃப்ரெண்டு மன்னிச்சிட்டான். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பெரிய மனசு தாங்க. ஆனால் பில்லு கட்டினா தான் இங்கிருந்து போக முடியும். பலிபீடத்திற்கு பிறகு நம்ம வருவது இந்த கழுவும் இடம். இதுதான் வெண்கல தொட்டி. பாவ மன்னிப்பு கிடைத்திருந்தாலும் தண்ணீரை கடக்காமல் அவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மளால செல்ல இயலாது. இங்கே ஒவ்வொரு முறையும் என்னுடைய கைகளையும் கால்களையும் கழுவினால்தான் இந்த கூடாரத்திற்குள்ளாக என்னால் பிரவேசிக்க முடியும். அப்ப நானும் என் கைகளை கழுவிட்டு உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோமா? நோ, உன்னால போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி உள்ளவர்கள் ஆசாரியர்கள் மட்டுமே. அப்ப உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு வெளியே இருந்தாச்சும் சொல்லித்தாங்களே. உள்ள சுத்த பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கு இருக்கிறது. இந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சம் ஒன்றுதான் அறையில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. மற்றொரு பக்கம் மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இது தேவனோடு உள்ள உறவை வெளிப்படுத்துகிறது. அது அருகே இருப்பது சித்தி மரத்தால் செய்யப்பட்ட தூபபீடம். இந்த தூபபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஜெபத்திற்கு நிகராய் இருக்கிறது. அந்த திரைச்சிலையை பத்தி நீங்க சொல்லலையே. அந்த திரைச்சிலை தான் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் நம்மை தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாதுன்னு நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மிருகங்களுடைய ரத்தத்திற்கு இவ்வளவுதான் பலன். அப்பா, அந்த திரைச்சிலைக்கு பின்னாடி என்ன இருக்குது? அந்த திரைச்சிலைக்கு பின்பதாக உடன்படிக்கை பெட்டி உள்ளது. அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். வருஷத்துல ஒரே முறை பிரதான ஆசாரியன் அதற்குள்ளே நுழைய அனுமதி. அங்கு தேவன் மகிமையாய் தோன்றுவார். ஆதலால் ஆசாரியன் சாகாம இருக்கிறதுக்கு ஒரு தூப கலசத்தை எடுத்துட்டு போவாரு. பலிபீடத்திலிருந்து எடுத்த நெருப்பு அது. அந்த தூபம் ஏறும்போது அந்த மேகத்தின் மறைவில் அந்த ஆசாரியன் கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவம் நிவர்த்திக்காக ரத்தம் தெளிப்பார். தேவனின் பிரசன்னம் அவ்வளவு மகிமையுள்ளது. அப்பா, இந்த எல்லா ஜனங்களும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற காலம் வராதா? மீண்டும் மீண்டும் இந்த சடங்குகள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முடிவே இல்லையா? மீண்டும் மீண்டும் இந்த பலிகள் செலுத்துறது இது ஓயாதா? இதற்கு முடிவு வேண்டும் என்றால் சரீரத்திற்கேற்ற சடங்குகள் முடிவடைந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தைரியமாய் செல்ல நமக்கு ஒரே வழிதான்.
ஏற்பாட்டை செய்தவர். இந்த பாவத்தின் பிழவை சரி செய்ய ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தவர். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து ஒரு ஆட்டின் இரத்தத்தின் நிழலில் விடுவித்தவர். சீனாய் மலையிலே மோசேயிடம் ஒரு வாசஸ்தலத்தை காண்பித்த மாதிரியின்படியே அமைக்கச் சொன்னவர். அந்த மாதிரியின் பொருளாயிருப்பவர். திரைக்கு பின்னே மகிமையாய் தோன்றியவர். ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர். அகிலத்தையும் சிருஷ்டித்தவர். பரிசுத்த கூடாரத்தின் பொருளே ஒரு சதையால் போர்த்தப்பட்டு ஆசாரியன் மட்டும் உள்ளே சென்ற நாள் அன்று இன்று தேவனே வெளியே வந்தார். ஜீவ அப்பமும் உலகின் ஒளியாய் இருப்பவர். உலகின் ஆசாரியன் வெறும் ஒரு கூட்ட ஜனத்தை மார்பிலே தாங்கினான் அவர்களின் பாவத்தை நிவர்த்தி செய்ய. ஆனால் இந்த மகா பிரதான ஆசாரியன் இந்த மனுகுலத்தை தன் மார்பிலே தாங்கினார். ஆதலால் தான் அனைத்து நீதியும் நிறைவேற்றும்படி யோர்தானில் யோவான் கண்டவுடனே அவன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு 33 ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார். புறக்கணிக்கப்பட்டவர்களை அணைத்தார். தண்ணீர் மீது நடந்தார். காற்றையும் கடலையும் அதற்றினார். அற்புதங்களை செய்தார். இறுதியில் ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆதாம் தன் சுய சித்தத்தை திருந்து கீழ்ப்படியாமையினால் வீழ்ந்தான். அந்த கெத்செமனே தோட்டத்தில் கடைசி ஆதாம் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். அன்று அந்த கூடாரத்தில் பாவ நிவர்த்திக்காய் மனிதன் குற்றமற்ற ஆட்டின் மேல் கையை வைத்தான். தன் பாவம் அதன் மேல் சுமத்த, அதன் சுத்தம் தன் மேல் வர. அதேபோல் இந்த உலகம் ஒன்றும் அறியா தேவ ஆட்டுக்குட்டியின் மீது தன் கையை வைத்தது. சரீரம் நொறுக்கப்பட்டு முள்முடியை அணிந்து சாட்டையால் சந்தேகம் பிளக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சிலுவையை சுமந்தவராய் கொல்கதா மலையின் மேலே ஏறினார். தள்ளாடி தவழ்ந்து களை போடு என் நேசு குருசை சுமந்து என் நேசர் குல்கோதா மலையின் மேல். அன்று அந்த கூடாரத்தில் அந்த பலி வெளியரங்கமாக செலுத்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவும் சிலுவையை ஏந்தி வெளியரங்கமான கோலமாகி சிலுவையில் அறையப்பட்டு தொங்கினார். சுமார் 3 மணி நேரம் இந்நிலையில் அலங்கோலமாய் சிலுவையில் தொங்கி தான் சொன்ன கடைசி வார்த்தை முடிந்தது. It is finished. இனி ஆட்டு ரத்தமும் கெடாக்களின் ரத்தமும் தேவையில்லை. இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே எனக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மனிதன் கொடுக்க இருந்த எல்லா கடனையும் இயேசு சிலுவையிலே செலுத்தினார். It is paid. Paid in full. முறிந்த உறவை தன் ஜீவனை கொண்டு தேவனுடன் ஒப்புரவாக்கினார்.
ஆவியை விட்ட பின் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலையும் பிளந்தது. நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தைரியமாய் செல்லுவதற்கு துணிவு பெற்றிருக்கிறோம். அவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாக நமக்காக ஒரு புதிதும் ஜீவனமுள்ள மார்க்கத்தை திறந்தார். தாவீது கோலியாத்தை வீழ்த்தி ஜனங்களை மரண பயத்திலிருந்து விடுவித்தது போல் தாவீதின் குமாரனாகிய மேசியா தான் மரித்து உயிர்த்தெழ வேண்டியது அவசியம். பலர் நான் தான் மேசியா என்று கூறினவர்கள் மண்ணோடு மண்ணானார்கள். அதே போல் நாசரேத்தின் இயேசுவும் சரித்திரத்தில் ஒரு நபராய் மறைவாரோ? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணினார். இவர் கலிலேயாவில் இருந்து வந்த இயேசு மாத்திரமல்ல, இவரே கிறிஸ்து, இவரே அந்த மேசியா. இந்த மகா பிரதான ஆசாரியன் பலியாய் தன்னை கொடுத்தார், வழியாய் தன்னை திறந்தார்.